இன்னைக்கு கிச்சன் ஸ்பெஷல் அது? மத்தி மீன்ல குழம்பா? நாட்டுக்கோழி. என்னென்ன போட்டிருக்கீங்க இப்போ இதுல? ஃபர்ஸ்ட் சோம்பு லவங்கம் போட்டேன், அப்புறம் வெங்காயம் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கறி போட்டு வதக்கிங்க. கறி எவ்வளோ? இது வந்து 350. 350 கிராம். உங்களுக்கும் அப்பாவுக்கும் வேண்டிதான்? ஆமா, எனக்கு அப்பாவுக்கு. நீங்க தான் கவுச்சி சாப்பிட மாட்டீங்களா, அதனால எனக்கு அப்பாவுக்கு தான். ஓகே. நாலு ஒரு 6 30. அப்பா ஏதோ ஆர்வமா அக்கௌண்ட் பண்ணுறாரு. என்னப்பா பண்றீங்க? அம்மாக்கு ஏதோ ஸ்டாண்ட் அடிக்கீங்க. அம்மாக்கா? கிச்சனுக்கா? இல்ல, அம்மாவுக்கு ஸ்டாண்ட். அம்மாவே கிச்சன்ல ஸ்டாண்ட் பண்ணி தான் வேலை செய்வாங்க. அது ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன ரைஸ் பண்ண போறீங்க? 2:30 1:30. 2:30 ஸ்டாண்ட் செய்யட்டும் பாப்போம். மஞ்சள் தூள் போட்டிருக்கீங்களா அதோட சேர்த்து? ஆமா, ஏன்னா மஞ்சள் தூள் நிறைய போடுவோம். சாதாரணமா நம்ம நான்வெஜ் செஞ்சாவே மஞ்சள் தூள் தான் நிறைய சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள். ஏன்னா வந்து இறக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு தூள் போடுவேன். அதுவும் சூடு, இதுவும் சூடு. இது பயங்கர சூடு இந்த கோழி உடம்புக்கு. ஆனா கோல்டு ஆயிடுச்சுன்னா நல்லது. அதுக்கெல்லாம் வந்து சூப் வச்சு கொடுக்கலாம். சரி, அப்பா கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு ஏதோ ஸ்டாண்ட் செய்யறாங்க. ஸ்டாண்ட் இல்ல, இந்த இடத்துல ஸ்டாண்ட் அடிக்க பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு இருக்குல்ல. ஆமா, பக்கத்துல கொஞ்சம் வச்சா மாதிரி தான். பத்தல, இங்க பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு. பொருள் வைக்கிறதுக்கு பத்தல. தேவையான உப்பு, தேவையான தண்ணி. இது மட்டும் கொஞ்சம் விசில் நிறைய கொடுங்க. போதுமா? போதுமா? பத்தாது, ஒரு விசில் பத்தாது. இல்ல பத்தாது. 3 விசிலுக்கு போயிருமா? நாட்டுக்கோழி இல்ல, அதனால இன்னொரு வேக்காடு கொஞ்சம் நிறைய கொடுக்கணும். க்ளோசிங் செரிமோனி. சாதத்திற்கு உலை வந்து கொண்டிருக்கிறது. 5 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ மீன் குழம்புக்கான வேலை நடக்குதோ? நம்ம மறந்துட்டீங்களா? ஏன் போனோம், டைம் இல்ல. சரி, இன்னைக்கு போலாம். அதுக்குள்ள இப்ப குழம்பு தேவைப்படுதுன்றதுனால. மொத்தம் எத்தனை ரேக்பா பிளான் பண்றீங்க? 2. இதே மாதிரிதான். அப்ப மொத்தம் 4 கிளாம்பா. நான் மேல 2 கீழே 2 4 கிளாம்பு. மொத்தம் 8பா. 8 கிளாம்பு தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா. மொத்தம் 8 எல் கிளாம்ப் இருந்தாக்கா போட்டு அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே பிடிச்சிடும். கொஞ்சம் லைஃப் ஜாயிண்ட்ல எல்லாம் ஃபெவிகாலும் போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். முடிச்சா? சாப்பாடு முடிஞ்சிச்சு. ஃபினிஷ். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காங்க, இதுல இறங்கட்டும். மத்தி மீனுக்கான எண்ணெய். வெங்காயம் போடுங்க. அதுக்கிட்டே நான் உங்களுக்கு போன் எடுத்து. அம்மா, போன் வந்துச்சு. சரி, யாருன்னு தெரியல. போட்டீங்களா? வெங்காயம் போட்டீங்களா? வெங்காயம் போட்டேன். அதுக்கு தீஞ்சு போகுது அதுக்கும். சரி சரி சரி. எத்தனை வெங்காயம் வந்து? 3 வெங்காயம். கூட்டிட்டு வெங்காயம் 3 வெங்காயம் போடுங்க. சரி சரி சரி. பெரிய வெங்காயம் இருந்தா 2 போதும். நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா இருக்கும். அப்படியே பச்சையா போட்டு வச்சுக்கலாம், நல்லா இருக்காது. குழம்பு நல்லா இருக்காது. பூண்டு வதக்கிறேன். 5 பல் பூண்டா? தக்காளி போடுறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி. 3 தக்காளியா துண்டு துண்டா கட் பண்ணிருக்கீங்க. இது வந்து 2 ரைஸ். எங்களுக்காகவா? ஆமா, உங்களுக்காக. நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சாதான் குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் நல்லா வெந்துடும். நல்லா வேகும். குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு. இதுக்கு தேவையான உப்பு போடும். நான் ஏன் ஸ்கூல்ல போடுறேன்னா, கவுச்சி டைம்ல தான் எல்லாத்தையும் ஒண்ணா இருக்க மாட்டேன். கையில தான் போடணும். ஆக்சுவலா கவுச்சிலாம் தொழிட்டு திருப்பி உப்புல கையை வைக்க மாட்டேன். திருப்பி நாளைக்கு திக்கிட்டாம சோமம் நான் சாட மாட்டேன் கவுச்சா. அதனால வந்து எனக்கு மனசு ஒரு கை பண்ணிட்டு இருக்குமோ இப்ப எதுக்கு அப்படி கரெக்டா செஞ்சுட்டா ஒண்ணு இல்லை. முடியல.
நல்லா பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு ஏற்ற மிளகாத்தூள் போடுறேன், இல்லையா மஞ்சள் தூள் கலந்துருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, உப்பு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டு மிளகாத்தூள் தான். நீங்களே அரைச்சதா? இது புளி வந்து எவ்வளோ இருக்குது? கரைச்ச புளி 50க்கும் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். அதான் சின்ன இது அதுக்கு தான். இதில் மீன் இது பண்ணி போட வேண்டியதான், அவ்வளோதானா? நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு தண்ணி ஊற்றி, குழம்பு கொதிச்ச பிறகு மீன் எடுத்து போட்டால் முடிஞ்சிச்சு வேலை. ஆமாம். கோழி வெந்துச்சா? நாட்டுக்கோழி தரமாக வந்தது. கொஞ்சம் மிளகு தூள் போடணும்ல, எலும்பு தனியாக வந்துச்சா? ஆமாம் ஆமாம். கொஞ்சம் மிளகு தூள் போட்டு கோழி வேலை மூஞ்சிது. மிளகுத்தூளா? ஆமாம், லைட்டாக. நாட்டுக்கோழின்றதுனால அந்த இதுக்காக, அந்த காரத்துக்காக. மீன் ரொம்ப கொதிக்கிட்டு இருக்கும், நல்லா கொச்சி சுற்றி போட்டு. உப்பா? கல்லுப்பா? எதுக்குமா அது? வராண்டா செதில் வரும். ஓ, அதுக்காகவா? ஆமாம். புரியுங்க, குட்டி குட்டி செதில்லாம் இருக்கும்ல, என்னதான் அவங்க ஆஞ்சா கூட நம்ம கொஞ்சம் கூட சேர்ந்து ஆயணும். அதுவும் பெரிய மீனை விட சின்ன மீன் தான் சத்து அதிகம். சின்ன சின்ன மீனுங்க இருக்குல்ல, அதுக்கு அந்த சின்ன சின்ன செதில் உப்பு வில்லேஜெலாம் இருக்கும்போது சாம்பல் போடுவாங்க. அந்த உப்பு போட்டு எல்லாம் இது பண்ணும்போது சட்டியில் போட்டு பண்ணுவாங்க. கரெக்டும் போது அந்த செதில்லாம் வந்துடும், சின்ன சின்ன செதில்லாம். அது மத்தி மீன் உடம்புக்கு நல்லது. நிறைய சாப்பிடும். மீன் எண்ணெய்லாம் அதுலேருந்து எடுக்கிறாங்க. மத்தி மீன் வட்டம் மாமாக்கு அப்படி தான் பிடிக்கும். மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா? சுத்தமாக கலந்துல அம்மா கடை கடை கடைன்னு செய்யணுன்ட்டு கடை இப்படி போட்டுருக்க முடியுமா? கழுவி எடுத்து மத்தி மீன், மத்தி மீன் சொல்லுவாங்க, சுத்தமான மத்தி மீன். மீன் குழம்பு தரேன். மீனை போட்டுக்கலாமா? மீன் குழம்புல ஒட்டணும் இந்த மாதிரி, புரியுதா? அப்பதான் இந்த பதம் கரெக்டாகும். அதே மாதிரி குழம்பு மூடக்கூடாது, மூடலாம் நீத்துரும். மேலே இருக்கிற தண்ணி அதில் பட்டு நல்லா எல்லாம் பட்டுச்சு. இப்போ இதை எவ்வளோ நேரம் வரணும்? 5 நிமிஷம் கொச்சா போதும், சூட்டே வந்துடும். 2 கொதி. இது ஒரு சாஸ்திரம் இருக்கு. மீன் வெந்து கட்டுது, கறி வேகாத கட்டுது. மீன் வெந்து கட்டுது, ரொம்ப நேரம் வேக விட்டா அதோட இது போயிடும். அதே மாதிரி கறியை வேகாத வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? அதுவும் நல்லா இருக்காது. மீன் வெந்து கட்டுது, கறி வேகாத கட்டுது. அதுதான் இது ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சூட்லேயே அது இதாகிடும். அவ்வளோதான். வாத்தாச்சு மாதிரி வா மீன் குழம்பு. நம்ம மீன் குழம்பு நல்லா வரணும்னா நல்லா வெங்காய தக்காளி வதக்கணும். வதக்கிட்டு நல்லா அதுக்கு உண்டான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் அது உண்டான போட்டு புளி கரைச்சல் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு கரெக்டான ஸ்டேஜுக்கு நல்லா திக்னஸாக இருக்குவார் இந்த மாதிரி இருக்கணும். 2வது குழம்பு டக்குன்னு மூடக்கூடாது, மீனை போட்ட விட மூடக்கூடாது. மூணுனா ஒரு மாதிரி நீத்தா மாதிரி ஆகிடும். இதுவார் இந்த மீன் எப்படி இருக்கு ஒட்டின்னுதா? ஆமாம், குழம்பு மீன் மேலே ஃபுல்லாக குழம்பு டைம் ஆகும், டைமாக நல்லா இழுத்துக்கும். எல்லாம் குழம்பெல்லாம் இழுத்துக்கும். இதுதான் தரமான மீன் குழம்பு. இதுதான் தரமான மீன் குழம்பு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, செமையா வரும். நான் ரூபேஷ், எப்படி வந்திருக்கு மீன் குழம்பு? நல்லா இருக்கா? சண்டே சமையல் பக்கா. வாயில பூக்கா சொல்லுவோம்.